மயான கொள்ளை. அங்காளம்மன் மயான கொள்ளை வரலாறு சிறப்பு வாய்ந்தது. சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் 5 தலை. தனக்கு 5 தலை என்ற ஆணவத்தில் இருந்த பிரம்மாவின் ஆணவத்தை அழிக்க சிவன் அவரின் ஒரு தலையை தனது கரங்களால் கிள்ளி எறிந்தார். தனது கணவரின் தலையை கொய்ததால் கோபமான சரஸ்வதி ஈசனுக்கு சாபம் கொடுக்கவே அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த சிவபெருமான் பித்தனாக சுடுகாடு முழுவதும் சுற்றினார். ஈசன் கையில் பிரம்மனின் தலை கபாலமாக பற்றிக் கொள்ளவே அவருக்கு இடும் உணவு எல்லாம் அந்த கபாலம் தின்றது. இதனால் கவலையுற்ற பார்வதி தன் அண்ணன் மாயவன் ஆலோசனைப்படி அங்காளம்மன் ரூபம் கொண்டு மாசி மகா சிவராத்திரி என்று ஒரு சுவையான உணவு செய்து அதை 3 உருண்டையாக செய்து எடுத்துக்கொண்டு மாசி அமாவாசையில் ஆவேசமாக மயானம் வருகிறாள். மயானத்தில் ஒரு பித்தனாக திரியும் ஈசனை அழைத்து அவரது பிரம்ம கபாலத்தில் 2 உணவு உருண்டையை போட்டு 3வது உருண்டையை மயானத்தில் வீசி எறியவே உணவு ருசிக்காக அந்த பிரம்ம தலை ஈசனை விட்டு இறங்க அம்மன் அகோர ரூபமாக அந்த பிரம்ம கபாலத்தை தனது காலில் போட்டு நசுக்கினாள். ஈசனுக்கும் பிரம்மகஸ்தி தோஷம் விலகியது. இதையொட்டியே அனைத்து அங்காளம்மன் கோவில்களிலும் மயான கொள்ளை திருவிழா நடைபெறுகிறது. சர்வமும் அங்காளிமயம். ஓம் சக்தி.